ஹாய் ஹலோ மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டிபாஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், லைவ்ல நடந்து முடிச்சிருக்க ஒரு டாஸ்க்கை பற்றி. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான 2வது டாஸ்க், மேப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு. உலக வரைபடம் ஒன்று ஒரு போர்டில் கொடுக்கப்படுகிறது, ஆண்கள் அணிக்காகவும் பெண்கள் அணிக்காகவும். அதில் ஒவ்வொரு நாடுகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக ஒரு டாட்டும் அதற்கு கீழே இந்த நாடின் பெயரும். இந்த டாட்டுகளும் நாடின் பெயரும் அந்த பலகையில் ஒரு ஓரமாக அடுக்கப்பட்டிருக்கும். மொத்தம் 20 நாடுகள். இந்த 20 நாடுகளில் கொடுக்கப்பட்ட சமயத்தினுள்ளில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வச்சுட்டு முதல்ல யார் கை தூக்குறீங்களோ அவங்க தான் வின்னர். அது கரெக்டாக எவ்வளோ அதிகம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, எதிரணி அதுக்குள்ளே எவ்வளோ அதிகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா யார் அதிகமாக கரெக்டாக வச்சு அதை வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணுவாங்க. புரிஞ்சதில்ல? இதுதான் டாஸ்க். மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு. ஆண்கள் அணியிலிருந்து இதை ஆடுவதற்காக நமது செம்மல் சிவக்குமார் அவர்களும் நமது கிட்னி தலைவன் தீபக் அவர்களும் இறங்கினார்கள். இந்த மனுஷனுக்கு என்ன தலையா? சிவக்குமார் அவர்கள் வழக்கம் போல பக்கத்தில் நின்று கொண்டு காத்து வீசிக் கொண்டிருந்தார். தீபக் அவர்கள் வரிசையாக ஒவ்வொன்றை சரியாக ஒவ்வொரு நாட்டையும் எங்கெங்கு இருக்கிறது என்று சரியாக பொருத்தினார். சைனா, இந்தியா, பாகிஸ்தான் என்று ஆரம்பித்தவர் இந்தோனேசியா வரைக்கும் சரியாக பொருத்திவிட்டு இந்தோனேசியா சரியானதுதான் என்று நடுவரிடம் சண்டையிட்டது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் மேப்பில் இருக்கும் அதேபடி இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்தோனேசியாவும் சேர்த்து கொள்ளப்படவில்லை. மொத்தத்தில் 17 சரியாக சொல்லியிருந்தது ஆண்கள் அணி. இந்த டைமுக்குள்ளேயே பெண்கள் அணியும் கை தூக்கி இருந்தாங்க. ஆனால் முதல்ல ஆண்கள் அணி தூக்குனாங்க அப்படின்றதுனால இது இங்கே வந்தது. ஆர்ஜே ஆனந்தியும் நம்மளுடைய அவங்க பேர் என்னப்பா, சௌந்தர்யா, இவங்க 2 பேரும் நடுவர்கள். பெண்கள் அணிக்காக இது ஆடியது யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடு மஞ்சரி, இந்த சைடு நம்ம வர்ஷினி. பயங்கரமான புத்தகங்களை படித்துள்ளேன் என்று சொல்பவர்கள், ஓகே புத்தகம் படித்தா எல்லாம் தெரிஞ்சிடணுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இதான யதார்த்தமான விஷயம்தான். பட் ஆனால் இன்னும் பெட்டரா அறிவு அப்படின்ற விஷயம் எங்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தின்னு தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி அதை சொல்கிறோன்னா, அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஜெனிக் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சின்ன வயசில் புக்கில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே பெட்டராக ஞாபகம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட்டு. ஆனால் இந்த பெண்கள் அதை ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதையுமே சரி. யார் ஜெயிச்சது? ஆண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க 14, பெண்கள் அணியால் 11 தான் சரியா வைக்க முடிஞ்சது. ஸோ இப்போது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகிறது. நமக்கு முன்னாடியே லீக்கான தகவல் படி பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை சிவக்குமார் வென்று விட்டார். அதற்கான டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு. மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு. இதற்கு என்னென்ன டிஸ்கஷன் போகிறதோ பெண்கள் அணிக்குள், யார் யாரையெல்லாம் வம்புக்கு இழுக்க போகிறார்களோ பொறுத்திருந்து பார்ப்போம். மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு.